ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷர்மிளா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோன்னா, நான் வெஜிடபிள் குருமா தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வெஜிடபிளை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அது கூட என்கிட்ட பச்சை பட்டாணி இல்லை, அதனால் பட்டர் பீன்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பச்சை பட்டாணி கிடச்சா பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. அதுக்கு நம்ம தேங்காய், முந்திரி பருப்பு, பட்டை, ஏலக்காய், அது கூடயே கசகசாவும் பெருஞ்சீரகமும் எடுத்துக்கிறணும். புதினா, மல்லி, பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாவும் 3 வெங்காயம், அதை மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறணும். வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அப்படியே நான் ஒரு தயிர் பாக்கெட்டும் எடுத்துருக்கிறேன். 10 ரூபா தயிர் தான். புதினா மல்லியை க்ளீன் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டேன். அது கூடயே மீடியம் சைஸில் வெங்காயம் 3 வெங்காயம் தான் எடுத்துருக்குறேன். 3 வெங்காயமும் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். ஆல்ரெடி நம்ம தாளிக்க ஒரு 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் இதில் 3 வெங்காயம் பேஸ்ட் ஆக்கணும். பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டியை காய வச்சாச்சு. சட்டியை காய வச்சுட்டு அது கூட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா காஞ்சி வருது. அது கூடயும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, ஏலக்காய் ரெண்டையும் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தான். நான் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதை காலிஃப்ளவரில் புழு இருக்கும் இல்லையா, அதனால் கொதிக்க வச்சு அதை நம்ம மேல்டாப்பில் மட்டும் எடுத்துக்கிறணும். கிட்டு வருது. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போதும். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல புதினா மல்லி பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்கிறோம். அப்படியே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. பச்சை வாசனை போகுமே அது கூட தயிர் சேர்த்துக்கிறோம். தயிரையும் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் நான் 1 பாக்கெட் எடுக்கலை, அதில் அரை பாக்கெட் தான் எடுத்துருக்கிறேன். இது 10 ரூபா பாக்கெட் தான், அதுலேயும் அரை பாக்கெட் தான் எடுத்துருக்கிறேன். அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கிறோம். எடுத்துட்டு நான் இந்த காலிஃப்ளவரை மேல்டாப்பில் எடுத்துக்கிட்டேன். அதையும் அது கூட சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு இந்த புதினா மல்லி பேஸ்ட் அரைச்சோம்ல அது கூட தண்ணியை கடைசியாக சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். தண்ணியோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு வச்சுருக்கோம்ல தேங்காய், அதையும் இந்த மிக்ஸி ஜார்லேயும் அது கூடயே கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் எடுத்துருக்குறேன். அதையும் சேர்த்துக்கிட்டு அது கூட கசகசால இந்த மாதிரி டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அது கூடயே பெருஞ்சீரகம் அதுலேயும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிடுவோம். நல்லா ஆட்டி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா இது கொதியும் வந்துடுச்சு. நம்ம ஆட்டி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிடுவோம். சேர்த்தாச்சு. அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காய்கறிலாம் நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கும். எல்லாமே நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்கலை, மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 பச்சை மிளகா விட்டு 5 பச்சை மிளகாவோடு சேர்த்துக்கிடலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மழை டயத்தில் நம்மளுக்கு வெளியில் போய் மீன் எதுவும் வாங்க முடியாட்டாலும் இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, இடியப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கிடலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்ஷா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.